உண்டு. அதனுடைய விளைவு என்ன? சின்ன ஓட்டை தானே. அது இருக்கட்டும் பாஸ்டர்னா பெரிய கப்பலை கவுத்துரும். சின்ன ஓட்டை தான், கொஞ்சம் புளித்தமாக இருந்து போகுது ஒரு ஓரமாக அப்படின்னு ஏசு சொல்லலை. முழு மாவையும் உப்பு பண்ணும்னு சொன்னார். ஆகவே இதை நீங்கள் சீரியஸாக எடுக்கணும். சும்மா ஏதோ சொல்கிறாரு வைக்கிறாரு, ஏதோ இது ஒருடைய பாணி போல் இருக்குன்னு என் பாணியோ என் கருத்தோ என் பிரசங்கமோ என்னுடைய உபதேசமோ இது கிடையாது. உங்களில் ஒருவனாக தான் இருந்தேன். இப்போ ஏன் மாற்றி பேசுகிறேன்னா, ஆதி அப்போஸ்தல சபை உபதேச சட்டத்திட்டங்களுக்கு அந்த 1ஆம் நூற்றாண்டு சபைக்கு வந்துட்டேன்னு அர்த்தம், கண்டுபிடிச்சிட்டேன்னு அர்த்தம். கண்டுபிடிச்ச பிறகு இன்றைக்கி இந்த பக்கம் திரும்பும்போது ஸ்தாபனங்கள்லாம் அப்படி இல்லையே, சபைகள்லாம் அப்படி இல்லையே, ஊழியக்காரங்கள்லாம் அப்படி இல்லையே, ஐயோ இப்படியே இருந்தால் என்னடா ஆகும், பரலோகம் வரணுமே இவங்க அப்படின்னு அந்த ஆதங்கம் வைராக்கியம் இருக்கிறதுனால தான் இதையே தான் சொல்லிக்கிட்டு அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. புரிஞ்சுக்குங்க. ஆகவே அந்த பரலோகத்தை பற்றிய அந்த உண்மையான சத்தியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. 1 பேதுரு 4:17 ஜட்ஜ்மெண்ட், நியாயந்தீர்ப்பு. முத நியாயந்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக வருகிறது. சுவிசேஷங்களுக்கு கீழ்ப்படியாதவுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படின்னு இருக்கு கேள்விக்குறி. சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாட்டினா அவன் முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம்னா, சபையில் துவங்கும் காலம்னா அது அர்த்தம் என்னென்னா, சபை போதகிட்டேருந்து தொடங்குது. போதகராக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டார் ஆண்டவர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 பேதுரு 5:4 அதாவது நல்ல ஊழியம் செய்தா, இருமாப்பு இல்லாமல், மந்தைய கடினமாக நடத்தாமல், இஷ்டப்படி விளையாடாமல், உண்மையை உத்தமமாக அந்த நல்ல மேப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா, ஊழியம் செய்தா, அப்படி நீ செஞ்சா பிரதான மேப்பர் வெளிப்படும் போது, அதை விட்டுட்டிங்கள, பிரதான மேப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடம். இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் வாடுற கிரீடம். வாடுறது கிரீடம்னா மகிமை. இந்த உலக மகிமையெல்லாம் வாடக்கூடியது. எல்லாரும் உங்களுக்கு புகழும் போது உங்களுக்கு சொல்ல மாட்டீங்களே, எல்லாரும் உங்களை புகழ்ச்சியாக நினைச்சா சொன்னால் உங்களுக்கு என்னது? ஐயோ கேடுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் உங்களை புகழ்ச்சியாக, பாஸ்டர் எல்லாரும் என்னை மெச்சணும், எல்லாரும் என்னை பாராட்டணும்னா ஆப்பு உங்களுக்கு. எல்லாரும் வஞ்சா பரவாயில்ல, திட்டினா பரவாயில்ல, அவர் நாமத்து நிமித்தம் பாடுபட்டா வையப்பட்டா பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள்னு சொன்னார். இயேசுவின் உபதேசம் முற்றிலும் இன்றைக்குள்ள சபைகளுக்கு மாறானது, வித்தியாசமானது, எதிரானது சொல்லப்போனால். அப்போ தேவனுடைய வீட்டில் தொடங்கும் போது, ஊழியக்காரங்கிட்ட தொடங்கும் போது அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனா அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 தேவர்களில் உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன் நீ தான் சொல்லணுமா? இல்லாட்டினா தெரியாதா? இதனால் பரலோகத்தில் விட்டுருவாரக்கும். அவர் சொல்கிறாரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. மத்தேயு 7 21, 22, 23 அந்த 3 வசனங்களில் போதகர்களுக்கு சொல்லப்பட்டது தான் அந்த வாக்கியங்கள். போதகர்களுக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, அவன் சொல்கிறான், உமது நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் அநேக காரியங்கள் செய்தோம் அல்லவா. சாதாரண விசுவாசி கிடையாது, அது ஏதோ வரம் பெற்ற ஊழியக்காரன் இருப்பான் போல் இருக்கு. இப்படிப்பட்ட போதகர்கள் பெரிய பெரிய அடேங்கப்பா பெரிய பாஸ்டர்கள் சொல்கிற வார்த்தை தான் அது. இயேசு கையை தட்டி பாராட்டல. அக்கிரமம் செய்யிக்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு கடினமாக சொல்கிறாரு. அக்கிரமம் செய்யன்னா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். கொலை செஞ்சாங்களா, கொள்ளை அடித்தாங்களா, தண்ணி அடித்தாங்களா, விபச்சாரம் பண்ணானா, என்ன என்ன அக்கிரமம், ஏன் அவ்வளோ கடினமாக சீரியஸாக கோதிக்கிறாரு, என்ன அக்கிரமம்? ஏசாயா 53:6 போட்டிருக்கு, நம்ம எல்லாரும் வழி தப்பி ஆடுகளைப் போல அவனவன் தன் தன் வழியிலே போனோம். நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை தேவன் அவர் மேல் சுமர பண்ணினார். அவனவன் ஆடுகளைப் போல வழி தப்பி சிதறுண்டு ஆடுகளைப் போல அவன் ஒரு ஸ்தாபனம், அவனுக்கு ஒரு தலைவர், அவனுக்கு ஒரு கமிட்டி, அவனுக்கு ஒரு தலைவர், பெசப்பு அவனுக்கு ஒரு பேர், அவனுக்கு ஒரு சங்கம், அங்கங்கே ஒரு கூட்டம், அவன் தன் தன் வழியில். மனசனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ அது அங்கெல்லாம் தெரியும், இப்போ தெரியாது. இவனுக்கு இப்போ செம்மையாக தான் தெரியும். கர்த்தர் பேசினார், வெளிப்பாடு கொடுத்தாரு, இதுதான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், வசனம் கொடுத்தாரு. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது வசனம் வரத்தான் செய்யும். அவர் சித்தப்படி செய்கிறவனே அப்படின்னு சொல்கிறாரு. பரலோகத்திலும் ஏன் சித்தம் கூட அவர் சொல்லலை, பரலோகத்திலும் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்று சொல்கிறாரு. பிதாவின் சித்தம் என்ன தெரியுமா? மத்தேயு 17 அங்கே எலியா இருந்தாலும், அங்கே மோசே இருந்தாலும், எல்லாத்தையும் ஓவர்டாக் பண்ணி பிதா பேசுகிறாரு இயேசுவை பார்த்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்க, செவி கொடுங்கள். யாராக இருந்தாலும் சரி, எலியாவுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை, மோசேக்கு செவி கொடுங்கன்னு சொல்லலை. கவனிங்க, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்? அவர் என்னுடைய நேசகுமாரன், நான் அவரில் பிரியமாக தான் இருக்கேன், எனக்கு பிரியமானதெல்லாம் அவர் செய்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, பிதாவுக்கு பிரியமானதெல்லாம் நான் செய்கிறதுனால அவர் என்னை தனியாக என்றைக்குமே விடலை, என் பிதா என்னோட தான் இருக்காருன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதை பாரியா, மெய்ப்பொருளை விட்டுட்டு நிழலுக்கு ஏன் போகிற? எங்கெங்கே பிரியமாக எல்லாம் தேடுறது, அங்கே 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆக்குறது டயத்தை. அதுக்கு மேலே முழு எஜமானாக இருக்கிற, தலைவராக இருக்கிற, ஒரிஜினலாக இருக்கிற இவரை பற்றி பேசு, இவரை பற்றி சொல்லு. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே அக்கிரமம் என்றால் என்ன? அவே இஷ்டத்துக்கு போகிறது தான். இப்படித்தான் இப்போ நாசமாக போயிருக்கு இந்த உலகம். அப்படி எப்படி போனாங்க, எதை வச்சு சொல்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். எப்படி மாற்றிட்டாங்க, எப்படி குழப்பிட்டாங்க என்பதை உங்களுக்கே தெரியும். ஆகவே இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிற ஊழியம் என்ற தலைப்பில் பேசுகிறேன். ஊழியத்தை பற்றி ஐயா பேச சொன்னார். ஐயா ஊழியத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னார். அதனால் அந்த தலைப்பை கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியம் என்ற தலைப்பு கொடுக்குறேன். 2 கொரிந்தியரில் 3:10 படிங்க. 2 கொரிந்தியர் 3:10. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இந்த ஒரே வசனத்தில் அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்க, நீ எந்த ஊழியத்தை செய்கிற ராஜா? இதுதான் கேள்வி. இன்றைக்கி உன்னை பார்த்து கேட்குற கேள்வி இதுதான். அந்த ஊழியம் இந்த ஊழியம், ஊழியத்தை பற்றி பேசுனா எந்த ஊழியத்தை பற்றி பேசுறது? அந்த ஊழியமா இந்த ஊழியமா? எந்த ஊழியம்? நான் அரசாங்க அதிகாரியாக இருக்கேன், எந்த டிபார்ட்மெண்ட்டில் ராஜா கேட்போம்ல? அரசாங்கம்தான். எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் போலீஸாக இருக்கேன்,
எந்த எந்த வகையில் ஏட்டாக இருக்கீங்களா, இல்லை எஸ்பியாக இருக்கீங்களா, இல்லை எஸ்ஐயாக இருக்கீங்களா, இல்லை சப் இன்ஸ்பெக்டராக இருக்கீங்களா, இல்லை இன்ஸ்பெக்டராக இருக்கீங்களா, அதுலேயே எத்தனை. அந்த மாதிரி நான் ஊழியம் செய்கிறேன்னா எந்த ஊழியம் செய்கிற ராஜா? அதில் பாருங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில், நீ புது உடன்படிக்கையும் ஊழியம் சொல்லி இருக்கு. அந்த ஊழியமா கீழே படிங்க. அதுக்கு கீழே எழுத்துக்குனால் எழுதப்பட்டு கற்களிலே பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேன்னு போட்டிருக்கு. நீ எந்த ஊழியம் செய்கிற? புது உடன்படிக்கை ஊழியம் செய்கிறியா, மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்ச மோசேயை பின்பற்றி மோசே ஊழியத்தை சொல்கிறியா, செய்கிறியா? தயவு செய்து போதகர்கள், ஊழியக்காரர்கள் இந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை மட்டும் தயவு செய்து படிங்க. இதவே ஒரு விளக்கமாக சொல்லணும்னு நானும் ஜெபராஜு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாளைக்கு எல்லா ஊழியர்களுக்கும் இது சொல்லணும், எல்லா சபைகளுக்கும் இது சொல்லணும். இதுக்கு மேலே அவன் போனான்னா போயிட்டு போகிறான், சொல்லி ஆகணும்ல நம்ம. அதனால் எந்த ஊழியம் செய்ய அழைச்சிருக்கிறார்? எந்த ஊழியம்ப்பா? எந்த ஊழியம்? அந்த ஊழியமா, இந்த ஊழியமா? எந்த ஊழியம்? புது உடன்படிக்கை ஊழியமா, மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்த மோசே ஊழியமா? இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் ஊழியம்னா மோசையை தானே எடுக்கிறான், ஆரோனை தானே எடுக்கிறான். ஆரோனுக்கு போல் அழைக்கப்பட்டாலுடையன்னா அவன் தம்பிக்காரனுக்கு அண்ணே ஆரோனு கீழ்ப்படிஞ்சு அடங்கி வாயா இருந்தான். அது எல்லாரும் அப்படி இருக்க மாட்டான். மூத்தவன் சொல்லுவான், அவனுக்கு இளைய உதாரணம் சொல்கிறாங்க அப்போஸ்தலர்கள், அதை பின்பற்ற சொல்லலை, உதாரணம். அவன் தானே கண்ணுக்குட்டி செஞ்சான். கண்ணுக்குட்டி செஞ்சு உங்களுக்கு முன் செய்தும் தெய்வங்கள் இவளையே. விசுவாசிக்கே தெரியாமல் தான் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? மோசேக்கு என்னாச்சோன்னு தெரியல, 40 நாள் ஆயிடுச்சு, செத்துட்டான் போல் இருக்கு. எங்களுக்கு முன் செய்யும் தெய்வங்களை உண்டு பண்ணோம்னா தெய்வங்களை எப்படிடா உண்டு பண்ணுறது? அவர் தான் நம்மை உண்டு பண்ணியிருக்காரு, நாம் எப்படி தெய்வங்களை உண்டு பண்ணோம்னு இந்த ஆர்வம் சொல்லக்கூடாது. இவன் என்ன சொன்னால், தங்க நகைகள்லாம் கலட்டி கொடுங்க, காதணைகள்லாம் கொடுங்க, எல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அக்கினியில் போட்டு தீயில் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி நந்தி வாகனம், அதான் நந்தி வாகனம் சொல்கிறது, மீனாட்சி அம்மன் கோயிலில் நிற்கிது. அங்கே தஞ்சையில் நிற்கிது ஒரு கண்ணுக்குட்டி, அதான் நந்தி வாகனம். அன்னைக்கே கண்ணுக்குட்டி செஞ்சதே அவன் தானே. முன் செய்த தெய்வம் இவைகளேன்னு சொன்னது அவன் தானே. விழா கொண்டாடுங்கன்னு சொன்னது அவன் தானே. கும்பிடுங்களான்னு சொன்னது அவன் தானே. மோசே நல்லவனாக இருந்தால் வெட்டு அவனை வெட்டுறான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஆடல் பாடல் கொண்டாடுற குத்து நடன ஆடின எல்லாத்தையும் வெட்டுறான்னு சொல்லி யாத்திராகம் 32:28 3000 யூதர்களை கொன்று குவிச்சான். அதுக்கு தான் பவுல் இங்கே சொல்கிறான், இவன் செஞ்ச ஊழியம் மரணத்துக்கு எதுவான ஊழியம், ஜீவனுக்கான ஊழியம் இல்லை. இயேசுவின் ஊழியம் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்க வந்தார், அது பரிபூர்ணப்பட வந்தார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. அங்கே 3000 யூதர்களை கொண்டு குவிச்சான். அந்த ஊழியமா? இல்லை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களே அந்த ஊழியமா? நீ எந்த ஊழியம்னா செய்கிற? நீங்கள் மறைச்சிட்டான் பாருங்க பிசாசி. கடைசியில் இயேசு போகும்போது யோவான் 21 கடைசியில் போகும்போது இவன் காரியம் என்னன்னு பேதுரு கேட்குறான். அவன் காரியம் என்ன எனக்கு தெரியும், நீ என்னை பின்பற்றி வா. கடைசியில் சொன்ன உபதேசம் தான். இயேசுவை பின்பற்றுகிற ஊழியம் இன்றைக்கு தலைப்பு. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியம் அதான் தலைப்பு. ஸ்தாபனங்களை பின்பற்றுகிற ஊழியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஊழியம் தலைப்பு. அதான். நீ எந்த ஊழியம் செய்கிற? யோவான் 12:26 நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். எல்லா ஊழிய கூட்டங்களையும் பேசுவாங்க, எல்லா இடங்களையும் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க, ஒரு பேக்கு கொடுத்தா அதில் ஒட்டுவாங்க, அதில் ஒட்டுவாங்க. என்ன மனப்பாடமாக சொல்லுங்க பார்ப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வேனானால்
ஆ, அது இப்போல்லாம் சொல்கிறீங்க சுதாரிச்சுக்கிட்டு. நான் சொல்கிறதுன்னு என்ன, நான் யாருன்னு தெரியும், அதனால் அதுக்கு தக்கபடி சொல்கிறீங்க. போதவர்கள் என்ன சொல்லி வச்சுருக்கான்ல நான் கேட்குறேன். அதான் கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா இப்படி தான் சொல்லி வச்சுருக்கான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கண்ணம் பண்ணுவார்னு சொல்லி அப்படியே 2-3 வசனங்களை தாண்டி அப்படியே ஜம்ப் பண்ணி அங்கே மேலே போயிட்டான் கணம் பண்ணுறதை பற்றி. ஆனால் அங்கே வசனம் என்ன போட்டிருக்குன்னா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவன் என்ன செய், என்னை பின்பற்றி. நீ என்னை பின்பற்றாமல் ஊழியம் செஞ்சுக்கிட்டு பிதாவானவர் கணம் பண்ணுவார்னு அவன் சொல்லி கொடுத்தான், அந்த போதர் சொல்லி கொடுத்தான். பண்ணுங்க கணம் பண்ணுங்கன்னா அடிதாண்டா விழுகும், உனக்கு அடிதான் விழுகும். ஏன்னா உன் சாபனத்தை பின்பற்ற எவ்வளவோ கள்ள ஊழியர்களை பின்பற்ற, கள்ள பிசப்புகளை பின்பற்ற, எல்லா அரசியல்வாதிகளை பின்பற்றிக்கிட்டு இருக்க, எல்லா தேர்தல் முறையை நீ அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிற, ஊழியம்னு சொல்கிறிய. அது எப்படி? ஊழியக்காரங்கள 2 விதமான ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் படிங்க, 14-15 படிங்க. அது நான் சொல்கிறது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தால் தரித்து கொள்வானே. ஆகையால் எவனுடைய சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே யார்? பிசாசினுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்தால் அது ஆச்சரியம் அல்லவே. அப்போ இங்கே நீதியினுடைய ஊழியக்காரன் இருக்கான், சாத்தானுடைய ஊழியக்காரன் இருக்கான். இங்கே பாருங்கள், 2 ஊழியக்காரங்க இருக்காங்க. அந்த நுணுக்கத்தை எவனாவது கண்டுபிடிக்கிறானா? அந்த பிசாசுடைய ஊழியக்காரன் இயேசுவை பற்றி பேசுகிறது, வேறொரு இயேசுவை பற்றி பேசுவான். 4ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அதில் வேறொரு இயேசுவை பேசுவான், வேறொரு சுவிசேஷத்தை பேசுவான், வேறொரு ஆவியில் இயங்குவான். ரொம்ப பேருக்கு தெரியாது. 3ஆம் வசனத்தில் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது போல இன்னைக்குள்ள ஏவாளாகி சபையை அந்த பிசாசின் ஊழியக்காரன் வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கான், ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். கண்டுபிடிங்க. 13ஆம் வசனத்தில் அப்படிப்பட்ட ஊழியர்கள் லிஸ்ட்டு போட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் கள்ளப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்தவர்களாக இருக்காங்க, வேஷம் தரித்தவங்களாக இருக்கான். ஆகவே தேவ பிள்ளைகளே, பிசாசின் ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரன். அப்போ அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், அங்கே அதிலேயே போட்டிருக்கு, அவங்களுடைய கிரிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இயேசு மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க, அவங்க ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாயின்னு சொன்னார். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கும்னு சொல்லும்போது, அவர்களை கனிகளினாலே அறிவீர்கள். பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கள்ள நோட்டை 500 ரூபா கள்ள நோட்டை பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி அவன் வச்சுருப்பான், நீ கண்டுபிடிக்கிற அளவுலையாக வச்சுருப்பான். ஒரிஜினல் நோட்டு மாதிரியே இருக்கும், எவனும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப கூறும், அதுலேயே விளையாடுறவன் தான் டக்குன்னு கண்டுபிடிப்பான். நீ வேதாகமத்திலே இரவும் பகலும் தியானத்தில் இதிலேயே கிடந்தா தான் உனக்கு அந்த அறிவு தெரியும். அல்லது அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம் அவனுக்கு இருக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் உலகத்தில் அநேக கள்ளத்திற்கு தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிங்க, செக் பண்ணுங்க. அரிசி எடுக்கும்போது வாயில் போட்டு மென்று செக் பண்ணுறீங்க, நல்ல அரிசியா கெட்ட அரிசியா. ஒரு துணி எடுக்கும்போது அப்படியே எங்கப்பா புதுக்குன்னு புதுக்கி ஒரு சேலை எடுக்கிறதுக்கு 10-20 சேலையை புரட்டி போட்டு அவனை இம்சை பண்ணி, ஒரு சேலை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ டெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளவோ செக்கப் பண்ணுறீங்க. இது அசால்ட்டாக சாதாரணமாக இது செக்கே பண்ணுறதில்ல. ஏன்னா நீ அழியிறது உண்மை, நரகத்துக்கு போகிறது உறுதியாக இருக்கிறதுனால இந்த எண்ணம் உனக்கு வராது. ஜாக்கிரதை, ரொம்ப கடைசி காலம் ஆயிடுச்சு, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கிரிகளினாலே அறிவீர்கள், கனிகளினாலே அறிவீர்கள். நான் இயேசுவை தரிசித்தேன், இயேசுவின் வார்த்தையை கேட்டேன்னு பவுல் சொன்னால்
அவன் கிரியைகள் என்ன, வார்த்தையை வச்சு நம்பக்கூடாது. கிரியைகள் என்ன, தியாகம் பண்ணான், தியாகமாக வாழ்ந்தான், பண ஆசை இல்லாதவனாக வாழ்ந்தான், முன்மாதிரியாக வாழ்ந்தான், எல்லா விதத்துலேயும் கிறிஸ்துவை பிரதிபலித்தான். கடைசியில் உச்சக்கட்டத்தில் இரத்த சாட்சியாக மறித்தான். கிபி 68 சிரச்சேதம் பண்ணப்பட்டு ரோமாபுரியில் தீத்துராயினாலே சிரச்சேதம் பண்ணப்பட்டான். இதுக்கு மேலே எப்படிடா ப்ரூவ் பண்ணுறது? பேதுரு தலைகீழ சிலுவில் அரைஞ்சாங்க. இந்த தோமா நம்ம சென்னையில் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தான். இப்படி தான்ப்பா நம்ம கிரியைகள் மூலமாக தான், கனிகள் மூலமாக தான் அந்த ஊழியக்காரர்களை கண்டுபிடிக்க முடியும். இயேசுவை முகமுகமாக தரிசித்தான். என் தேவனே, என் ஆண்டவரேன்னு காலில் விழுந்துட்டான். தரிசித்தவனுடைய வாழ்க்கை என்ன, தியாகம் என்ன, கண்கூடாக பார்க்குறோம். இன்றைக்கி கண்ட ஆள்க நான் இயேசுவை தரிசித்தேன், இப்போ தான் பேசினார், இப்போ தான் அந்த ரோட்டில் போனார், இப்போ தான் ரூமில் வந்து டீ குடிச்சிட்டு போனார், பரலோகத்துக்கு போனால் இங்கே விளையாண்டு தண்ணி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காரு, இப்போ தான் சிங்காசனத்தில் உட்காந்து இவர் டிவியை வாங்கி நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொன்னாராம். அவ்வளவு புரண்டு மாதிரி பழகிறாவன் மூஞ்சியை பாரு, முகரத்தை பாரு, அவன் ட்ரெஸ்ஸை பாரு, அவன் உடம்பை பாரு, அவனுடைய பேங்க் பேலன்ஸை பாரு. ரைடு வந்தால் தங்க கட்டியாக ரைடு எடுக்கிறான். கோடிக்கணக்கான ரூபா எல்லா நாடுகளையும் கோடிக்கணக்கில் வச்சுருக்கான். எதுக்குடா இந்த காசு? என்னத்தை கொண்டு போக போகிறேன் முட்டாளே? என்ன கொண்டு போக போகிறேன் மதிகாடனே? உன் ஆத்மா இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும்னு கேள்வி கேட்குறாரு லூக்கா 12:20. ஐஸ்வர்யவானா கர்த்தர் ஆட்சி வச்சார்னா அந்த 21 பாரு மகனே. ஐஸ்வர்யம்னா என்னன்னு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாயிராமல். நீ யாரிடத்துல ஐஸ்வர்யவானாக இருக்கணும்? தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானாக இருக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பது அடையாளம் என்ன? வரங்கள் இருக்கும், கனிகள் இருக்கும், கிரியைகள் இருக்கும், நடவடிக்கைகள் பரிசுத்தமாக இருக்கும், ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் சுத்தமாக இருக்கும். சொல்லு ஒன்று செயல் ஒன்றுன்னு இருக்காது. அந்த நடவடிக்கையை வச்சு தான் நீ கண்டுபிடிக்க முடியும். பேச்சை வச்சு ஒரு ஆளை இடம் போட முடியாது. ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக ஐயாவோட உங்களோட நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கேன். என் நடவடிக்கை வச்சு தான் நீ என்னைய இட போடணுமே தவிர என் பேச்சை வச்சு இட போடக்கூடாது. பேச்சு நல்லா தான் இருக்கும். அடேங்கப்பா கலைஞர் விடவா, அண்ணாதுரையை விடவா, வைகோபால் சாமி விடவா, பேச்சாளர்லாம் இருக்காங்க. பேச்சை வச்சு ஒருத்தரை நிதானிக்க முடியாது. நடவடிக்கை என்ன, அன்ற கவுண்டில் அவன் வாழ்க்கை என்ன, அவன் பண விஷயத்தில் எப்படி இருக்கிறான், பாலியல் காரியங்கள் எப்படி இருக்கிறான், குடும்ப காரியங்கள் எப்படி இருக்கிறான், மனைவிட்டு எப்படி இருக்கிறான், பிள்ளைகிட்ட எப்படி இருக்கிறான், பண விஷயத்தில் எப்படி இருக்கிறான். இதுதான் கனிகள், இதுதான் கிரியைகள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. சாத்தாங்கூட நடுங்குறான். ஐயோ அப்பா இந்த தேவனே பிசாசி நடுங்குது. சில ஆளுங்க ஆராதனையிலே நடுங்கிட்டு கீழே விழுந்து தண்ணிக்கிட்டு இருப்பான். அதை வச்சு அவனை நிதானிக்கக்கூடாது. செயல் என்ன, கிரியைகள் என்ன, இதைத்தான் கர்த்தர் பார்க்குறார். உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அல்லேலூயா. அதனால் கிரியை இல்லாத விசுவாசத்தை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதான் அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்றுவான். அவன் இஷ்டத்துக்கு போயிட்டான். இயேசுவை பின்பற்றேன் ஒருத்தனும் கிடையாது. ஆகவே இயேசுவை பின்பற்றுங்கன்னு சொன்ன அந்த ஊழியம் என்ன ஊழியம்? அவர் என்னத்தை ஸ்தாபித்தார்? எப்படி மக்கள் விலகி போயிட்டாங்க, எப்படி வேறு வழியாக போயிட்டாங்க என்ற காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். தேவ பிள்ளைகளே, மத்தேயு 16:18 இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, அதனால் நீங்கள் காத்திருங்க, எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீங்க, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1:5 சீசர்களுக்கு பரலோகத்துக்கு போகும்போது கட்டளையிட்டார். அதே மாதிரி காத்திருந்தாங்க. பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோவேல் சொன்ன தீர்க்கதரிசனப்படி பரிசுத்த ஆவியானவர் 120 சீசர்கள் எல்லாருமேலும் இறங்கினார். பற்பலைகள் பாஷைகள் பேசுகிறாங்க, அந்நிய பாஷைகள் தீர்க்க தரிசனங்கள் சொல்கிறாங்க. அங்கே பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள் முழுவதும் வருஷம் பண்டிகை கொண்டாடுவாங்க. சித்திரை திருவிழாவுக்கு மதுரையில் கூடின மாதிரி
வருஷம் பெந்தேகோஸ்து பண்டிகைகளும் பண்டிகை இது. யூபிலி ஆண்டு 50வது நாளுன்னு அர்த்தம். அங்கே பண்டிகை கொண்டாட வந்த யூதர்கள் அந்த காட்சியை பார்த்து சிலர் பயப்படுறாங்க, சிலர் கேள்வி கேட்குறாங்க, சிலர் பரியாசம் பண்ணுறாங்க, சிலர் என்னமோன்னு கேட்குறாங்க. இல்லை அனுபவமாக இருப்பதுனால எவனுக்கும் தெரியல. அப்போஸ்தலர் 2:14 பேதுரு 11 ரோடு கூட எழுந்து நின்று முத அவன் பிரசங்கம் பண்ணுறான். சொல்கிறதுக்கு டைம். அப்பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்திலே குத்தப்படுறாங்க. 37ஆம் வசனத்திலே அவர்கள் அதை கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவளாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும் கேள்வி கேட்டாங்க. என்னப்பா செய்யணும்? மனசில் குத்துது குடையுது, நாங்கள் என்ன செய்யணும்? இதுதான் ஒரு சரியான ஒரு புரிதல். இவனை என்ன செய்வோம்னு கேட்கல. இவனை என்ன செய்வோம், பேக்ரவுண்ட் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாத்தையும் எனக்கு சர மாதிரி வஞ்சி திட்டிக்கிட்டு இருக்கான். இவனை என்ன செய்வோம்னு கேட்காம நாங்கள் என்ன செய்யணும், இதுதான் சரியான மனம் திரும்புதல். அப்போ பேதுரு என்ன சொல்கிறான், நீங்கள் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறான். 38 வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க. நீங்கள் இங்கே பண்டிகை கொண்டாட வந்திருக்கீங்க, யெகோவா தெய்வனை கும்பிட வந்திருக்கீங்க, அது எங்கள் அப்பா ஓய்வு நாளாக கடைப்பிடிக்கிறீங்க, 10 கற்பனைகள் உங்கள்கிட்ட இருக்குது, பெரிய விஷயமெல்லாம் பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். வானத்தின் கீழெங்கும் உள்ள எல்லா யூதர்களும் அங்கே பண்டிகை கொண்டாட வந்திருக்காங்க சாமி கும்பிட. ஆனால் நீங்கள் மனம் திரும்பலப்பா, அடிப்படையே அவங்களுக்கு இல்லை. நீங்கள் மனம் திரும்புங்க, அப்புறம் ஞானஸ்தானம் பெறுங்க, அப்புறம் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெறுங்க, அப்புறம் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்க, உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிங்க. மாறுபாடு உள்ள சந்ததி என்னது? இந்துக்களா, ஏன் முஸ்லீமா, ஏன் வேற்று மதமா? யூத மதம்தான், யூதர்கள் தான் மாறுபாடு உள்ள சந்ததி. நீ பேதுரு சொன்னது அவங்க தான். பேதுரு மட்டும் சொல்லலை, மோசேயே சாகும்போது சொன்னான். உபாகம் 32:20 மகா மாறுபாடு உள்ள சந்ததி நீ சாகும்போது கதறி செத்தான். வசனம் படிங்க. உபாகம் 32:20. உபாகம் 32:20. அவங்கள மோசே என்ன சாட்சி கொடுக்குறான்? மகா மாறுபாடு உள்ள சந்ததி. என்ன பிள்ளைகள்? உண்மை இல்லாத பிள்ளைகள். அவங்க உண்மை கடைசியில் ரிசல்ட் சொல்கிறான். 40 வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகு இந்த ஜனங்கள்லாம் வணங்கா கழுத்துள்ளவங்க. மகா மாறுபாடு, சும்மா மகா மாறுபாடு. விக்கிரகங்களுக்கு பிள்ளைகளை பலியிடுறான். இந்த ரிசல்ட் முழுவதும் அங்கே சொல்லி கதறி வேதனையோடு செத்தான் பாவம். அதனால் யூதர்களும் யூதர்களுடைய கலாச்சாரங்களும் மகா மாறுபாடு உள்ள சந்ததிகள். பேதுரு அதான் சொல்கிறான், மாறுபாடு சந்ததி விட்டு உங்களை என்ன செய்யுங்க, ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லி புத்தி சொன்னான். இயேசுவும் சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததியே, எது வரைக்கும்டா நான் பொறுமையாக இருப்பேன், எது வரைக்கும்ப்பா உங்களோட நான் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி இயேசுவும் கத்தி கதறி சொல்லிகிட்டு இருந்தார். அவ்வளவு கீழ்த்தரமான மோசமான அயோக்கிய நாய்க தான் யூதர்கள். அதனால தான் அவங்க 10 கற்பனையை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஆளுக்கு தாண்டா இது செய்யணும்னு 10 கற்பனை, நியாயப்பிரமாணம், கற்பனைகள் நல்லவங்களுக்கு கொடுக்கல. 1 தீமோத்தேயு 1:8 படிங்க. 1 தீமோத்தேயு 1:8 படிங்க. நியாயப்படி அனுசரித்தா நல்லது தான். அப்போஸ்தலருக்கு தெரிஞ்ச அளவில் நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், இது குறிச்சிக்கங்க, நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை. அப்போ யாருக்கு விதிக்கப்பட்டது? அக்கிரமக்காரருக்கு.
அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாதவங்களுக்கு, பாவிகளுக்கு, அசுத்தருக்கு, சீர்கெட்ட ஆளுகளுக்கு, தாய் தகப்பமார அடிக்கிறவனுக்கு, குலபாதகருக்கு, வேசிகளுக்கு, ஆணோட ஆணு உபச்சாரம் பண்ணுறவனுக்கு, மனுஷங்கிற திருடி ஆட்டையை போடுறவனுக்கு, வாயை திறந்தால் பொய் தான், பொய்யை சொல்லக்கூடியவங்களுக்கு, பொய்யான சத்தியம் வேறு, சத்தியம் வைக்கிறவனுக்கு, நித்தியானந்த மகிமையான இந்த சுவிசேஷத்துக்கு எதிராக எவன் இருக்கானோ அவனுக்கு முழுவதும் அவனுக்கு தாண்டா இது நியாயப்பிரமாணம் சொல்லி பவுல் சொன்னான். இந்த பவுல் சொல்லலை, அந்த பவுல் சொன்னான். அதைத்தான் இந்த பவுல் சொல்கிறேன். ஆகவே இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி, இந்த மோசே கட்டளை பற்றி பேசுகிற உள்ளவெல்லாம் கிறிஸ்தவ ஊழியக்காரன் இல்லைல்ல, அவன் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறான்னு அந்த 7ல் போட்டிருக்கு. அதுலேயே 7ல் மேலே ஏற்றி படிச்சிங்கன்னா, தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் அறியாமல், அவன் சாதிக்கிறது இன்னதென்று தெரியாமல், என்ன போதகர்? கிறிஸ்தவ போதகர் அல்ல, அவன் நியாயப்பிரமாண போதகர். அதனால தான் மணிக்கணக்கில் பழைய ஏற்பாடே பேசுகிறான், மணிக்கணக்கில் மோசையை பற்றியே சொல்கிறான். கீதியோன் வந்தால் அவன் போனான், இந்த அம்மா போனாங்க, இவங்க சண்டை போட்டாங்க. இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, பெரிய தலைவர்கள் ஒரு தலைப்பு வச்சு பேசுகிறாங்களாம், பேச போகிறாங்களாம். இனிமேல் என்னடா தலைப்புன்னா, யுத்த ஆயுதம் நீ தலைப்பு, யுத்தம் ஆயுதமா. ஏன்னா அவன் பழைய ஏற்பாடு கொள்கை உடையவன். மிச்சம் இருக்கிற திராட்சை ரசத்தை எவனாவது குடித்தா துப்பாக்கி வெட்டி சுற்றுவேன்னு சொல்கிறார் ஒரு மூத்த போதகர். அவன் பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன், நானும் சுட்டுக்கிட்டு செத்துருவேன்னு சொல்கிறான். ஓ, மூத்த போதகரியா? சாதாரண ஆள் இல்லை, பழைய ஏற்பாட்டு ஊழியக்காரன். நியாயப்பிரமாண போதகராக விரும்புகிறான், கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிடையாது. புரிஞ்சுக்க. இந்த மாதிரி ஆளுகளையா நம்ம பின்பற்றி நானும் ஊழியம் செய்கிறேன், நானும் என்னப்பா ஊழியம் செய்கிற, என்ன ஊழியம் செய்கிற நீயே? ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு ஏற்படுத்தின அந்த பெந்தேகோஸ்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த சபை 47ல் போட்டிருக்கு. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த சபை என்ற அந்த மேல் வீட்டில் கூடின அந்த சபை என்ற வார்த்தை ஒரு பில்டிங்கோ, ஒரு கட்டடமோ, ஒரு தோட்டமோ, ஒரு ட்ரஸ்ட்டோ, மனிதனுடைய கற்பனைகளை இயங்கினதோ கிடையவே கிடையாது. இந்த சபை என்ற வார்த்தை இங்கே தொடங்கின உடனே பரலோகத்தில் அந்த சபை தொடங்குது. எபிரேயர் 12:23 அங்கே தொடங்கிருச்சு அந்த சபை. படிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற சர்வ சங்கமாகிய சபை. என்ன சபை? இந்த பூமியில் நீ கட்டது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னார்ல. இந்த பூமியில் அந்த சபை தொடங்கின உடனே அங்கே சர்வ சங்க சபையாக போயிடுச்சு, அங்கே பேர் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். இந்த பூமியில் பிசாசு ஓடுது, அந்த அற்புதம் நடந்துச்சு, 10 பேர் என்னை கையை தட்டி பாராட்டினா வந்து பொன்னாடை போர்த்துனான்னு சந்தோஷப்படாத மகனே, உன் பேர் எங்கே இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். பிலிப்பியர் 3:20 அதான் பவுல் சொல்கிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கு. கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம பேர்கள் ஜீவ புஸ்தகத்திலே பரலோகத்தில் எழுதியிருக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் ஊழியத்தில் பிரயாசப்படுறவங்க, அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்கிறவங்க, அப்போஸ்தலர் ஊழியத்தை தாங்குகிற அந்த விசுவாசிகளுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறது. பவுல் சொல்கிறான் தெளிவாக. எல்லா ஊழியத்தையும் தாங்குகிறது இல்லை. பழைய ஏற்பாடு ஊழியத்தை தாங்குகிறவனை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவாராக்கும். மோசேயின் ஊழியத்தை, மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை நான் தாங்கினேன்னு உனக்கு எழுதுவானாக்கும். கிடையாது. அப்போஸ்தல ஊழியத்தில் பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைகள் யாரோ
தாங்குகிற உதவி செய்கிற யாராரோ அவங்களுடைய பெயர்கள் எங்கே இருக்குது? கன்ஃபார்மாக இருக்குது, தெளிவாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நிருபங்கள் படித்தாதானே இந்த ரகசியங்கள்லாம் தெரியும். ஆகவே சர்வ சங்கம் பரலோகத்திலே சபையாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்களெல்லாம் கர்த்தர் அங்கே சேர்க்கிறார். அங்கே இயேசு அந்த சபைக்கு தலைவராக இருக்கிறார். அங்கே தேவன் இருக்கிறார். சியோன் மலை அங்கே தான் இருக்குது. இந்த பூமியில் ஏதோ சியோன் சபைன்னு நம்ம வச்சுருக்கோம், நல்லது தான். ஆனால் உண்மையிலே சியோன் சபை இருக்கிறது பரலோகத்தில், பரம சியோன். அது போட்டு 24 படிங்க. அதுலேயே எபிரேயர் 12:24 22 படிங்க. 22 அது 22 படிங்க. நீங்களோ, அதாவது கிறிஸ்தவர்களே, நீங்களோ சியோன் மலை நடத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கு ஆயிரம் பரிசுத்தவான்கள் தேவதூதர்களிடத்திலே பரலோகத்திலே பேர் எழுதியிருக்கிற முதல் பேரான உடைய சர்வ சங்கமாகிய சபை நடத்திலே யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசுவினிடத்தில் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இதுதான்யா ஒரிஜினலு. இதுதான் அங்கே தான் சேர்க்கணும். அந்த சபையை சேர்க்கக்கூடிய அந்த கிறிஸ்தவ மக்களை தான் கிறிஸ்துவின் சபையார்ன்னு இருக்கு. ரோமர் 16:16 கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அந்த சபை தலை, அந்த சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருப்பதுனால கிறிஸ்தவ சபை. கிறிஸ்தவ சபை புரிஞ்சு, கிறிஸ்துவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். நீதிமொழிகள் 8:22 பார்க்கும்போது, உலகத்தோற்றம் முதல் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஆழங்களும் உலகங்களும் உண்டாகிறதுக்கு முன்னே ஜெனிக்கு வைக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு இயேசு சொன்னதாக ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு. சங்கீதம் 2:6 தேவனே பேசுகிறார். என்னுடைய ராஜாவை சியோனிலே அபிஷேகம் பண்ணி வச்சேன். பரலோகத்தில் இருக்குது சியோன், இங்கே போட்டிருக்கு. என் ராஜாவை எங்கே அபிஷேகம் பண்ணி வச்சேன்? சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன். அந்த ராஜா யாருன்னா குமாரனாகி இயேசு தான். கீழே நீங்கள் 12 பார்த்தீங்கன்னா, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொள்கிற யாவரும் கொஞ்ச காலத்தில் எரிஞ்சிடும். சும்மா அப்படியே கொண்டிக்கட்டையை வச்சுக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு கன்றாவியாக திரிவார்னு நினைக்காத. சாட்டை எடுத்தார், அடிக்கலை, விரட்டி விட்டார். அவ்வளவு வந்து குமாரன் பச்சைக்கிற அக்கினி, தேவன் பச்சைக்கிற அக்கினா இவரும் பச்சைக்கிற அக்கினி தான். கிருபையின் காலத்தில் அடக்கி வாசிக்கிறாரு. இதை புரிஞ்சு இந்த காலத்தில் நீ மனம் திரும்பணுமே தவிர, அந்த பரலோகத்தில் உன் பேர் எழுதியிருக்கிறமே தவிர, ஜீவபுஸ்தகத்தில் உன் பேர் எழுதிக்கிறமே தவிர, இன்றைக்குள்ள நாதாரிகளை பின்பற்றி இன்றைக்குள்ள ஸ்தாபனங்களை பின்பற்றி நீ நடந்தால் உனக்கு தான் ஆப்பு. அந்த மாதிரி ஊழியர்களுக்கு தான் ஆபத்து. எவனும் அங்கே பரலோகம் போக முடியாது. ஆகவே இந்த நிருபங்களுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சர்வ சங்க சபை, ஜீவ புஸ்தகம், பரலோகத்தில் பேர் எழுதுறது, ரட்சிக்கப்படுகிற மக்கள், இத்தனை ஆசீர்வாதம் இருக்குது நிருபங்களில். இன்றைக்குள்ள நாதாரிகளை சபைகளை பின்பற்றி இன்றைக்குள்ள ஸ்தாபனங்களை பின்பற்றி போகிறதுனால இந்த காரியங்கள் ஒரு இளவும் தெரியாது, ஒரு காரியம் தெரியாது. ஆகவே நிருபங்களை பின்பற்றாதனுடைய விளைவு என்ன, அதை சொல்லி முடிக்கிறேன். நிருபங்களை கிறிஸ்தவர்கள் பின்பற்றாதனுடைய விளைவு 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு. ஒரே உபதேசம் தான் இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 2:42 என்ன உபதேசம்? அப்போஸ்தல உபதேசம். அந்நிய ஒன்னியம், அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணுறதில் உறுதியாக இருந்தாங்க. அல்லேலூயா. ஜெபம் எத்தனாவது இடத்துல வருது? 4வது இடத்துல வருது, கடைசியில் வருது. இன்றைக்கி அப்படியே மாற்றிட்டான். எதுக்கு எடுத்தாலும் ஜெபம்.
எதுக்கு எடுத்தாலும் ஜெபம், 72 மணி நேரம் ஜெபம், தெரப்பின் மோசையின் ஜெபம், தானியேலின் ஜெபம், எஸ்தரின் ஜெபம், எலியாவின் ஜெபம், தாவீதின் ஜெபம். இவங்க சொல்கிற ஒருத்தரும் கிறிஸ்தவன் கிடையாது, ஒருத்தரும் கிறிஸ்தவன் கிடையாதுயா. எல்லாம் பழைய ஏற்பாட்டுக்காரங்க. அவங்க ஜெபத்தை செய்யாதீங்கன்னே ஏசு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்லலை, ஏசு சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் படிங்க, 7-8. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகள்னால் மெஞ்ஞானிகள் அல்ல, அஞ்ஞானிகள் செய்கிறது போல வீண் வார்த்தைகளை சும்மா அப்படியே சொன்னதே சொல்லிக்கிட்டு அழைப்பிக்கிட்டு அவர்கள் அதிகமாக 72 மணி நேரம் ஜெபிக்கிறதுனால தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அவங்க நினைக்கிறாங்க. நம்ம ஒரு அபிப்பிராயம். அவர்களைப் போல, இந்த வசனம் குறிச்சிக்கங்க, இந்த வசனம் குறிச்சிக்கங்க, அவர்களைப் போல நீங்கள் யார்? சீசர்கள், இயேசுவின் சீசர்கள். அவங்களுக்கு தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சு. நீங்கள் செய்யாதிருங்கள், போதும் அது. ஆகவே நீங்கள் செய்யாதிருங்க. பழைய ஏற்பாட்டுக்கார அஞ்ஞானியை வந்து வேதவார பரிசெயர் அஞ்ஞானிய அவங்கள போல ஜெபம் பண்ணாதீங்கன்னா ஏவன் கேட்குறீங்க? யார் கேட்குறீங்க? யார் இதுக்கு மறுப்பு சொல்கிறீங்க? இயேசு விட உன் போதகர் முக்கியமா? இயேசு விட உன் பிஷப்பு முக்கியமா? இயேசு விட உன் ரெவரண்டு முக்கியமா? இயேசு விட உன் தலைவர் முக்கியமா? இயேசு விட உன் ஸ்தாபனம் முக்கியமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்கள் ஸ்தாபன ரூல்ஸு அப்படி இருக்கு. ஏசு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஒத்துக்கிறானா, அவன் ஸ்தாபன ரூல்ஸு அப்படி இருக்கான், அதில் பல்ட்டி அடிக்கிறான். இவன் என்னடா கிறித்தவன்? இவன் என்ன கிறித்தவன்? நாளைக்கு பிள்ளையார் வாழ்கன்னா அங்கிட்டு திரும்பிடுவான்ல. இப்படிப்பட்ட ஆளு என்ன வேணாலும் செய்வான்ல. இயேசுவை விட ஒரு முக்கியம் இருக்கா உலகத்தில்? உண்மைதான், இயேசு சொல்கிறது உண்மைதான். ஆனால் எங்கள் ஸ்தாபன பாஸ்டர் அப்படி சொல்லலைன்னா, அப்போ இயேசு விட அவன் ஸ்தாபனத்தை நினைக்கிறான், அவன் பாஸ்டர் நினைக்கிறான். அதான அர்த்தம்? அதான அர்த்தம்? அதனால் தேவ பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றாதனுடைய விளைவு என்ன? நம்ம செய்கிற தவறு என்ன? ஒரு 10 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 10 பாயிண்ட்லாம் நேரம் இருக்காது, ஆனால் வேகமாக சொல்கிறேன். முதலாவது என்ன காரியம்னா, 30,000 ஸ்தாபனங்கள் உலகத்தில் உற்பத்தி ஆயிடுச்சு. ஒருத்தன் கணக்கு போட்டு சொல்கிறான், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், உபதேசங்கள் அடங்கிய ஸ்தாபனங்கள் இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம்? 30,000 ஸ்தாபனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறான். 30,000 நம்ம சொல்ல முடியாது. அதில் சுருக்கமாக ஒரு 10 காரியத்தை சொல்கிறேன். முதலாவது, கிபி 325 கான்ஸ்டேன் என்ன ஒரு ரோம அரசன் கிறிஸ்தவனாக மாறினான். 1ஆம் நூற்றாண்டில் உள்ள அப்போஸ்தலர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. பத்ம தீவில் நாடு கடத்தப்பட்டு யோவான் அப்போஸ்தலன் இரத்த சாட்சியாக மறிக்கலை, இயற்கையாக செத்தவன் அவன் ஒருத்தன் தான். 100 வயசு வரைக்கும் நிறைவாக இருந்து செத்தது. மற்றவன் முழுவதும் இரத்த சாட்சியாக மறித்தவன் தான் பாவம். 1ஆம் நூற்றாண்டோடு அது முடியுது. அதன் பிறகு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போஸ்தலர்களே இல்லாத காலம் இருண்ட காலம்னு அர்த்தம். அதன் பிறகு கான்ஸ்டேன் ஒரு அரசன், ரோமர் தான் உலகம் முழுவதும் ஆண்டாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அகஸ்துராயினுடைய அந்த ரோமருடைய காலத்தில் தான் இயேசுவே பிறந்திருக்கிறாரு. அவங்க தான் பிரிட்டிஷுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் உலகம் முழுவதும் ஆண்டான்ல, அதுக்கு முன்னாடி ரோமர்கள் தான் ஆண்டிருக்காங்க. உலகம் முழுவதும் அவன் ரோமர்கள் தான் ஆண்டிருக்கான். அவனுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. என்ன கனவுன்னா, சிலுவை மாதிரி ஒன்று தொப்பியில் சிலுவை மாதிரி போட்டுக்கிட்டு போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்களாம். கனவு. அவன் டக்குன்னு மேலே எந்திரிச்சு எல்லா இடங்களையும் தோல்வியை சந்தித்ததுனால சோர்ந்து போன அவனுக்கு அந்த காட்சி ஒரு தெம்பாக இருந்தது. அதனால் சிலுவை போட்டுக்கிட்டு யுத்தம் பண்ணுவோம்னான்னு சொல்லி போர் சேவர்களுக்கு முழுவதும் சிலுவை வடி அடையாளம் போட்டு, அதான் சிலுவை யுத்தம்னு சொல்கிறது. சிலுவை போட்டு யுத்தம் பண்ணி ஆரம்பித்து போகிற இடமெல்லாம் ஜெயிப்பு எல்லாம் ஜெயிச்சிட்டான். உடனே சரி இதுதான் உண்மை போல் இருக்குது, இயேசுவன் அநியாயமாக நம்ம முன்னோர்கள் கொண்டுட்டாங்க. ரோமர்கள் தானே சிலுவில் அரைஞ்சி கொள்வது ரோம அரசாங்கம் தான்.
அதனால் நாம் இந்த இயேசுவை ஏற்றுக்குருவோம், இயேசுவை வச்சு உலகம் முழுவதும் உள்ள எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து எல்லா கிறிஸ்தவத்தையும் ஒன்று சேருவோம்னு சொல்லி கிபி 325 ரோமாபுரியில் போப்பு என்ற ஒரு அரசரை நியமித்து அவனுக்குள்ள ரோம கலாச்சாரங்களையும் பாபிலோனிய கலாச்சாரங்களையும் பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் மொத்தமாக மிக்சர் பண்ணி குழப்பி அங்கே ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தினா அதான் ரோமன் கத்தோலிக்க சபை. புரிஞ்சுக்குங்க, அவன் தான் ஏற்படுத்தினான். அதை இயேசுவுக்கு எதிரியாக இருந்தவன் கிறிஸ்தவனாக மாறிட்டான். எல்லா உலகம் முழுவதும் அவன் ஆண்டதுனால எல்லா ஆளுகளுக்கும் கிறிஸ்தவத்தை பரப்புங்கடான்னு சொல்லிட்டான். அதனால தான் கிறிஸ்தவம் இன்றைக்கி உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரோமன் கத்தோலிக்க தான் அதிகமாக இருக்காங்க. அவன் தான் ரோமன் கத்தோலிக்க ஆரம்பித்தது போப்பு தலைவர். அந்த போப்பை என்ன சொன்னான், பேதுருவுடைய பின்னடியாருன்னு சொன்னான். பேதுரு இயேசுவால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலன், கண்காணி, ஊழியக்காரன். அவனுடைய பின்னடியார் தான் போப்பு. நாங்கள் ஒன்றும் சும்மா நாங்கள் தனியாக இடையில் சொருகலை. போப்புடைய அந்த பேதுருடைய பின்னடியார் தான் இந்த போப்புன்னு சொல்லி ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி ஒன்று சொன்னான். பேதுருவோட இணைக்க முடியுமா? பேதுரு என்ன சொன்னான், பிரதான மேய்ப்பர்னு இயேசுவை தான் சொன்னான், தன்னை சொல்லலை. 1 பேதுரு 5:4 போட்டிருக்கு. பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீங்கன்னு சொல்லி இயேசுவை தான் பிரதான மேய்ப்பர்னு சொன்னால், கண்காணியிடத்தில் திருப்பப்பட்டிருக்கோம்னு சொல்லி இயேசுவை தான் கண்காணின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவன் பிரசங்கம் முழுவதும் பார்த்திங்கன்னா மனம் திரும்புறது, ஞானசானம் கொடுக்கறது, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுறது, மாறுபாடு உள்ள சந்ததிட்டு விலகிறது. அதுதானே பேதுருவுடைய பிரசங்கம். இன்றைக்கி ஆர்சி சபையில் அந்த பிரசங்கம் இருக்கா? அந்த அனுபவங்கள் இருக்கா? அந்த உபதேசம் இருக்கா? இவன் பேதுருவுடைய பின்னடியார்னு எப்படிடா சொல்லலாம்? ஆகவே அது போலியாக அவன் செஞ்சுக்கிட்டு காலம் கடத்திக்கிட்டு இருந்தான். உலகம் முழுவதும் அப்படித்தான் பரவிச்சு. அப்புறம் 2ஆவதாக மார்ட்டின் லூத்தர் அங்கேருந்து எழும்புனான். அவன் ஆர்சி சாமியார் தான். அவன் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு கொள்கைகளுக்கு 95 வகையில் விரோதமாக இருக்குது போப்பு செய்கிறது. அதனால் போப்பை எதிர்த்து ஜெர்மனியில் 95 நியாயங்களை வெளியிடுறான். போப்பு செய்கிறது தப்பு, புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமாக அவர் செயல்படுறாரு, விவாகம் விளக்குறது தப்பு, கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னது தப்பு, மரியாள் வணக்கம் தவறு, மரியாள் இயேசுவை பெற்ற பின்பு பிள்ளைகள் பெறவில்லை என்பது தவறு, மரியாளை கும்பிடுறது தவறு, சிலை வழிபாடி தவறு. 95 நியாயங்களை வெளியிடுறான். பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. அந்த மார்ட்டின் லூத்தரோடு பல சபைகள் சேர்ந்து, பல கிறிஸ்தவங்க, உலக நாடுகளில் அது கிறிஸ்தவங்கள்லாம் சேர்ந்து யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. 15ஆம் நூற்றாண்டில் பிளட் மேரின்னு ஒரு அம்மா எத்தனையோ கிறிஸ்தவங்களை கொன்று கூச்சாங்க. அவன் இராணுவம் வச்சுருக்கான். பாப்பரசர் இராணுவம் இருக்குது. போட்டு ஏகப்பட்ட பேரை கொன்று குவிச்சான். நிறையா பேர் செத்தாங்க. அதன் பிறகு மத உரிமை வழங்கப்பட்டது. அதான் புரட்டஸ்டாண்டுன்னு சொல்கிறது. புரட்டஸ்டாண்டுனா புரட்சியாளர்னு அர்த்தம். அவங்க மத உரிமை இனிமேல் நீங்கள் தனியாக பைபிளை வச்சுக்கோங்க, மத உரிமை உங்களுக்கு வழங்கியாச்சு, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஆராதனை பண்ணுங்கள், இவங்களோட சண்டை போடாதீங்க, ஐயா உனக்கு உன் வழிபாடு தனி, உன் பைபிள் தனி, நீ தனியாக வச்சுக்க. உலக நாடுகள்லாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணி புரட்டஸ்டாண்டு பிரிஞ்சிச்சு. புரிஞ்சிக்க. 3ஆவதாக அங்கேருந்து எலன் ஜி ஒயிட் அம்மையார்னு சொல்லி 7ஆம் நாள் சபை பிரிஞ்சிச்சு. எலன் ஜி ஒயிட் அம்மையார் ஒரு கிழவி. பழைய ஏற்பாடு தான் முக்கியம், ஓய்வு நாள் தான் முக்கியம், புதிய ஏற்பாடு இப்போ வந்தது, வேதம்னு சொல்கிறதே பழைய ஏற்பாடு தான், அந்த ஓய்வு நாள் தான் முக்கியம், அதெல்லாம் விட்டுட்டிங்க, அதனால் அதுதான் கொண்டாடணும் சொல்லி 7th டே 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை அப்படி ஒரு இது ஏற்படுத்தினாங்க. அங்கேருந்து யெகோவா சாட்சிகள் பிரிஞ்சாங்க.
அங்கேருந்து பைபிள் மாணாக்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் பிரிஞ்சிச்சு. யெகோவா சாட்சிக்காரவன் இயேசுவை மறுதளிப்பான். பைபிள் மாணாக்கள் அதிலிருந்து சார்லஸ் குரூப்புன்னு ஒரு குரூப்பு பிரிஞ்சது, பரிசுத்த ஆவியானவரையே மறுதளிப்பான். பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி அன்னைக்கே அப்போஸ்தலர் சொன்னாங்க. அதிலிருந்து அவன் பிரிஞ்சான். 19ஆம் நூற்றாண்டில் பெந்தேகோஸ்துன்னு ஒருத்தன் ஆரம்பித்தான் சொல்லுவோன்ல. பவுலுன்னு என் பேர் உடையவன் தான், வில்லியம்ஸ்ன்னு சொல்லி அமெரிக்காவில். அதுக்கு முன்னாடியே பெந்தேகோஸ் ஸ்தாபனங்கள் சபை ஒன்று ஏற்படுத்தினா, அதெல்லாம் சரியில்லாத பெந்தேகோஸ் தான். இவன் ஏற்படுத்துறது பெந்தேகோஸ். தீன்னா இதுதான் ஒரிஜினல் பெந்தேகோஸ்து. 19ஆம் நூற்றாண்டில் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அது பிசாசின் உபதேசம்னு போட்டிருக்கு, விவாகம் பண்ணக்கூடாது என்று. அந்த பொய்யர்கள் பிசாசின் உபதேசத்தை பொய்யர்கள் கட்டளிடுவாங்கன்னே போட்டிருக்கு. பவுல் சொல்கிறான், நிருபங்களுக்கு விரோதமாக இவன் என்ன நினச்சான்னு தெரியல, இப்படி ஒன்று ஆரம்பித்து 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தான். அவனோட ஏகப்பட்ட பேர் சேர்ந்து நீங்கள் உலகமெல்லாம் ஜெயிப்பியும் பரவி, அப்படியே எங்கள் அப்பா வெள்ளையும் சொல்லையுமா, அப்படியே எங்கள் அப்பா குட்டி பரலோகம் மாதிரி விளங்குற அளவில் எல்லாம் ஒயிட்டோட இந்த எந்த ஊர் இங்கே ஒரு மாநாடு நடக்குமே, திருப்புலியூர், அப்படியே எங்கள் அப்பா விலக முடியல மக்கள் கூட்டம் அவ்வளவு பரலோ குட்டி பரலோ உள்ளே போனாலே வெளியே வர முடியாது. அந்த அளவில் அவன் ரொம்ப கவர்ச்சியாக தொடங்கிட்டான். அடுத்து இந்த பெந்தேகோஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நாம் எல்லாம் பெந்தேகோஸ் ஊழியக்காரன்னு சொல்கிறானே, அப்படியா வசனத்தில் போட்டிருக்கு? கிறிஸ்தவ ஊழியக்காரன் சொல்லு மகனே. பெந்தேகோஸ் ஊழியக்காரன் எங்கே இருக்குது? நிருபங்கள் எங்கேயாவது இருக்கா? பெந்தேகோஸ் அனுபவம் எங்கேயாவது இருக்கா? பெந்தேகோஸ் உபதேசம் எங்கே இருக்குது? பெந்தேகோஸ் சபை எங்கேயாவது இருக்கா? காட்டுங்க. காரணம் என்னென்னா, இடையில புகுந்தது, இடையில இவன் செட்டப் பண்ணி புகுத்துனது. அது நிருபங்கள் கிடையாது. நிருபங்கள் அது கிடையாது. நிருபங்கள் இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்கலாம்ல. இயேசு கிறிஸ்து அதை ஏற்படுத்தலை, அப்போஸ்தலர் அதை ஏற்படுத்தலை. எங்கேயும் வார்த்தை கிடையாது. பெந்தேகோஸ்ன்ற வார்த்தை ரெண்டு தடவை தான் இருக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துலேயும் அது பெந்தேகோஸ் 4ன்னு போட்டிருக்கு. அதில் 14 அப்போஸ்தலர் 14:20 பெந்தேகோஸ் பண்டிகைன்னு பவுல் சொல்கிறான். அது ஒரு பண்டிகை. பண்டிகைக்குரியவங்களா நாம்? ஏன் நாளுக்குரியவங்களா நாம்? ஆகவே அதுவும் நிருபங்களில் உள்ள சத்தியங்களுக்கு விரோதம். ஆகவே அடுத்து என்ன சொல்கிறான்னா, பிஷப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ரெவரண்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், குருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அருள் தந்தைகள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான், லேடி பிஷப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இத்தனையும் அப்போஸ்தல உபதேசத்துக்கு எதிரானது, நிருபங்களில் இல்லாதது. நம்ம சொல்லி பழகிட்டோம். நம்ம எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நிருபங்கள் பக்கம் நம்ம போகவே இல்லை. இது நிருபங்களில் எழுதியிருக்கா? அப்போஸ்தலர் எழுதியிருக்காங்களா? அவங்க ஆதி சபையில் அது இருக்கா? கதை இருக்கா? இப்படி போனால் தான் நீ தப்பிக்க முடியும். கரெக்டான வழியில் நீ போக முடியும். சொல்கிறவன் பேச்செல்லாம் கேட்டா, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டா, இவன் எந்திரி நான் எந்திரி, உட்காருனா உட்காரு, கிரு சுற்றுனா சுற்று, கையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க, ஒன்றுக்கு ஒன்று பேசுங்க, காசை கொடுங்க, எழுதுங்க, கையெழுத்து போடுங்க, அப்படியே போங்க. இப்படித்தானே இருக்குது. அப்போஸ்தலர் சபையில் அது இருக்கா? நீங்கள் இனிமேல் தயவு செய்து உங்களுக்கு யோசனை சொல்கிறேன். எந்த சட்டம் எவன் போட்டாலும், எந்த தேர்தல் எவன் நடத்தினாலும், எந்த ஐக்கியம் எவன் சொன்னாலும், அப்போஸ்தலர் சபையில் இது இருக்கா? இது சொன்னாங்களா? அங்கே எழுதியிருக்கா? இப்படி நினச்சிங்கன்னா நீ அறிவாளி, நீ கெட்டிக்காரன் மகனே, தப்பிச்சிருவ. நீயும் உன் சபையும் தப்பிச்சிரு. 1 கொரிந்தியர் 4:6 படிங்க. 1 கொரிந்தியர் 4:6. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் திருஷ்டாந்தம்னா உதாரணமாக, கோல் மாடலாக எங்களை முன்மாதிரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. திருஷ்டாந்தமாக எங்களை பாரியா, எவனையோ பார்க்காத. எங்கள் தலைவர் இப்படி, எங்கள் பிஷப்பு அப்படி,
எங்கள் தேர்தல் இப்படி இருக்குது, இதுலேயே குண்டா சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி நாசமாக நீ போறிய மகனே, சகோதரனே, இன்னைக்காவது அந்த 1ஆம் நூற்றாண்டு சபைக்கு திரும்புங்க, அந்த நிருபங்களுக்கு திரும்புங்க, அந்த சர்வ சங்க சியோனுக்கு திரும்புங்க, அந்த ஜீவபுஸ்தகத்தில் உன் பேர் எழுதுங்க. இன்னைக்காவது புத்தி வரட்டும் மகனே, மகளே, இன்னைக்காவது. ஆகவே குருக்கள் என்று அழைக்கப்படாதீங்கன்னு சொன்னால் அப்படித்தான் அழைப்போம். பூமியில் எவனையும் பிதா தந்தைன்னு சொல்லாதீங்கன்னா அப்படித்தான் அருள் தந்தைன்னு அப்படித்தான் சொல்லுவோம். சொல்கிறான்ல, இன்றைக்கி நம்மளும் தந்தைகள்னாலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆகவே பிஷப்புன்ற வார்த்தை இயேசுவுக்கு தான் பொருந்தும். இயேசு இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு. நானும் பிஷப்புன்னு இவனும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நம்மளும் அதில் ஆசை வந்துருச்சு, நம்மளும் பிஷப்பாக இருந்தால் என்ன, எல்லாரும் செய்கிற மாதிரி நம்மளும் செய்ய நமக்கு ஆசை வருது. இயேசு வைப்பார். அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க? நிருபங்கள் அது இருக்கா தேடிப்பார். சகோதரிகள் எப்படி இருந்தாங்க, உதவி ஊழியக்காரங்க எப்படி இருந்தாங்க, தலைமை ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லை என்ன, பெண்கள் எப்படி ஊழியம் செய்தாங்க பாரு. அங்கே ரெக்கார்டு, மெயின் ரெக்கார்டு அங்கே இருக்குது. அந்த சபையை பார்க்காதீங்க, அவங்க டெடிகேஷன் பண்ணிட்டாங்க. அங்கே அங்கேயே போட்டாங்க. அங்கே பொம்பளைகள்லாம் லேடிஸு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் குத்து நடனம் ஆடுறாங்க. நம்மளும் ஆடுவோம், நம்மளும் விளையாடுவோம்னா நீ உன் முடிவு ரொம்ப டேஞ்சராக போயிடும் சகோதரனே, சகோதரியே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால், திரும்ப சொல்கிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால், சொல்ல மாட்டீங்களே, அவன் என்னை பின்பற்ற கடவான். இயேசுவை பின்பற்றே. கடைசியில் உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை பேதுருவுக்காக தான், என்னை நீ பின்பற்றி வா. அவன் காரியம் என்ன அது எனக்கு தெரியும். அந்த சபை என்ன, இந்த சபை என்ன, இந்த ஸ்தாபனம் அதெல்லாம் எனக்கு தெரியப்பா. நீ என்ன செய், நீ வேலையை நீ பாரு, நீ என்னை பின்பற்றி வா. லேலுயா. ஆகவே இல்லை, ஏதாவது ஒரு மனுஷன் நமக்கு ஒரு ஆதரவு வேணாமா? எதுக்கு எடுத்தாலும் ஏசுன்னா சாதாரண மனிதர்கள் வேணாமா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. அவங்க நம்மை போல பாடு உள்ள மனுஷங்க தானே. 1 கொரிந்தியர் 11:1 அவன் அப்போஸ்தலன் பவுல் சொன்னான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுவளாகி. பவுலை பின்பற்றுங்க, நிருபங்கள் இருக்குது பின்பற்றுங்க, ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள ஆலோசனைகளை பின்பற்றுங்க. எந்த ஆலோசனைக்கும் அங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்களே. இன்றைக்குள்ள சபையில் ஒன்று டிக்ளேர் பண்ணாங்கன்னா சொல்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இதே பாயிண்ட்டுக்கு அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க நினச்ச நீ அறிவாளி பொழைச்சிக்கிருவ. இவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு தெரிஞ்சின்னா நிருபங்கள் எதுக்கு, சுவிசேஷம் எதுக்கு, பைபிள் எதுக்கு, ஏசு எதுக்கு, ஏசு எதுக்கு? ஆகவே தயவு செய்து மகனே, மகளே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா, எந்த ஊழியம், இந்த ஊழியமா அந்த ஊழியமா, புது உடன்படிக்கை ஊழியமா, மரணத்துக்கு எதுவான ஊழியமா, எந்த ஊழியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம் இருக்க, எந்த ஊழியத்தடா நீ செய்கிற? இயேசுவின் ஊழியத்தை செய். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், எனக்கு ஊழியம் செய்தா என்னை பின்பற்ற கடவான். 1, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். 2, இந்த மாதிரி எனக்கு ஊழியம் செய்தால். 3, 4வது அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். லேலுயா. இந்த 3 காரியம் நீ செய்தால் தான் கணத்துக்கு நீ வர முடியும். 3 காரியம் செய்யாமல் அப்படியே ஒரே பல்ட்டி அடித்து கணத்துக்கு நீ போனீன்னா 3 படிக்கட்டை நீ தாண்டி அப்படியே பல்ட்டி அடிக்கிறேன்னு அர்த்தம். என்னாகும்? தவறி கை கால் உடஞ்சி கீழே தான் நீ விழுகணுமே தவிர ஸ்டெப்பாக போக முடியாது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிக்கிழமை சூழ்ந்து கொண்டு இருக்க, 3000 ஸ்தாபனங்கள் சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நிற்கிற ஸ்தாபனங்களையும் போதகளையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவினிடத்திலே அவர் நியமித்த வழியிலே அந்த ஓட்டத்திலே பெருமையோடு ஓடக்கடுவோமா, பொறுமையோடு ஓடக்கடுவோம். அல்லேலூயா. அவசரமாக ஓடக்கூடாது. ஓட்ட பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஓடுறவன் தோற்றுருவான். நிதானமாக